பையன் விளையாடுற இந்த பிளாக்ஸ் எனக்கு ஒரு $30 சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதை எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு தி ஐடி ஸ்டுடியோ கிளாஸ் ரூம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் தினம் ஃபோட்டோ எடுத்து டாலரில் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு கேமரா இல்லை நல்ல மொபைல் இருந்தால் மட்டும் போதும். நான் இந்த பிளாக்கு பையன் விளையாடுறதுக்காக வாங்கினது. இது வரைக்கும் எனக்கு ஒரு $30 சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இதுக்காக நான் கொடுத்தது வந்து $250 மட்டும்தான். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் அப்படி இல்லாட்டி ஸ்டுடியோவில் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுங்கிறது இல்லை. நமக்கு கொஞ்சோண்டு நேரம், கிரியேட்டிவிட்டி, கொஞ்சோண்டு ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்மளால் இதை செய்ய முடியும். எப்படின்னா உலகம் முழுக்களும் ஃபோட்டோவோட தேவை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபோட்டோவோட தேவை யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் டிசைன் பண்ணுற கம்பெனி, இல்லை பப்ளிஷர், நியூஸ் ஏஜென்சி, இவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோவோட தேவை தினம் தினம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜிஎஸ்டி பற்றின ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா எடிட்டர் என்ன சொல்லுவார், எனக்கு ஜிஎஸ்டி பற்றின ஒரு இமேஜ் தேவை அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இதேமாரி ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வேற ஒரு ஃபோட்டோகிராஃபரை ஹையர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இதுக்காக ஆகிற நேரமும் செலவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட்லேருந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் இன்டர்நெட்லேருந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது காப்பிரைட் இஷ்யூ. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப செலவும் கம்மி, நேரமும் மிச்சமாகும். இப்படி அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு இமேஜுக்கும் நமக்கு ராயல்ட்டி வர ஆரம்பிச்சிடும். இதை தான் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் இமேஜஸ் விற்கிறதுக்கு உலகம் முழுக்களும் ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக், கெட்டிமேஜஸ், அப்புறம் அடோப் 500px, இவங்களதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இதை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அவங்களோட கான்ட்ரிபியூட்டர் செக்ஷனுக்கு போயிட்டு நம்மளோட பேர், விவரம் எல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்கள்ட்டேருந்து மாடல் ரிலீஸ் ஃபார்மில் சைன் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நேம் தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்தெந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணால் எடுக்கலாம். இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குது. இப்போ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஸ்டூடெண்ட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம், ஹோம் மேக்கரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களோட லேப்டாப்பை கொடுத்து ஒரு மரத்தடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சர்ச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் வித் லேப்டாப் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ வரும். ஸோ அது அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணுவாங்க. இதே ஹோம் மேக்கர் அவங்க எடுத்த ஸ்வீட் ஃபோட்டோ, இல்லை அவங்க வீட்டில் இருக்க ஸ்பேசஸ் ஐட்டத்தை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதை மசாலா ஐட்டம்ஸ்னு சர்ச் பண்ணுவாங்க, இல்லை ஸ்வீட் பேர் கொடுத்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ராயல்ட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ஒர்க் ஃபோட்டோ ரொம்ப நாள் சும்மாவே வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டாக்கில் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. நான் கேட்காம இருந்தேன். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபோட்டோவை ஒரு 20 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதேமாரி நான் என்னென்ன ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன், யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அதை காட்டுறேன் பாருங்க. இப்போது என்னோட ஸ்டாக் அக்கௌண்ட்டில் இது ஷட்டர் ஸ்டாக்கில் மட்டும் வித்த இமேஜஸோட கணக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி எடுத்த இமேஜ் இது வரைக்கும் 79 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் $25 இந்த இமேஜ் விற்றுருக்கு. இதுவும் ஜிஎஸ்டிக்கான இமேஜ் தான். ஒரு 12 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. $3.23 இது விற்றுருக்கு. இன்னொன்று இதுவும் ஜிஎஸ்டிக்கான இமேஜ். இப்போ 9 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது $2.33 இது விற்றுருக்கு. வீட்டில் இருந்த ஸ்பைசஸ் ஐட்டத்தை வச்சு எடுத்த ஃபோட்டோ இது. 5 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. $1.40 டவுன்லோட் ஆகிருக்கு. இதுவும் அதேமாரி தான். 5 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. $1.33 இது விற்றுருக்கு. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா துபாயில் உள்ள வாட்டர் கனல் இமேஜ். இது 135 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு $42 வந்திருக்குது. இதேமாரி என்னோட டேட்டா பேஸில் மொத்தமாக ஒரு 55 இமேஜ் தான் நான் வச்சுருக்கேன். இதை நான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் இன்னும் அதிகமாக வரும். இப்போது லாக்டவுன் டயத்தில் அப்படிங்கிறதுனால இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம். அதேமாரி நீங்களும் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சாலிடாக மந்த்லி ஒரு இன்கம் இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகமான நேரத்தில் அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இமேஜஸ் நிறையா தேவைப்பட்டுச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பையன் விளையாண்டுட்டு இருக்க இந்த பிளாக்கு, அப்புறம் என் பாக்கெட்டில் இருந்த கொஞ்சோண்டு பணம், ஒரு பென், இதை மட்டும் வச்சு ஃபோட்டோஸ் விதவிதமாக எடுத்து அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ஒரு $30 வந்துச்சு. இதேமாரி கரண்ட் ட்ரெண்டில் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா நமக்கு நிறையா ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆகும். இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. அந்த கொரோனா நம்மளுக்கு எல்லாரையும் பீதி ஆகிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். பட் அந்த கொரோனா வச்சே நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம கொரோனாவுக்கான ஸ்டாக் இமேஜஸ் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் கூட வீட்டிலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது, இந்த லைட்லாம் இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லையே, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் எதுவும் உங்களுக்கு வேணாம். இது இல்லாமையே ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிறது வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கான டேபிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு கர்வாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இது இல்லாமல் வீட்டில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் கடையில் போயிட்டு பெருசாக வாங்கிக்கிங்க. அந்த சார்ட் பேப்பரில் ஒரு எட்ஜை செவுத்தில் மேலே ஒட்டிடுங்க. இப்படி இன்னொரு எட்ஜை தரையில் இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கர்வாக வந்துடும். ஸோ இப்படி கர்வாக வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை இல்லை நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளை இங்கே வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிற அதே ஃபீல் உங்களுக்கு வீட்டிலேயே இருந்து எடுக்க முடியும். இது லேபில் போயிட்டு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கான டியூப்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் க்ளவுஸ், பிளட் கலருக்காக கொஞ்சோண்டு அக்ரலிக் பெயிண்ட், அவ்வளோதான். நம்ம இதை வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ நமக்கான பிளட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளட் சாம்பிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த COVID-19 எப்படி நம்மளோட எக்கனாமியை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிடிபி கிராஃபை ஒரு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இமேஜை பிளர் பண்ணி பேக்ரவுண்டாக வச்சுட்டேன். லேப்டாப்பில் அப்படியே ஸ்க்ரீனாக இருக்குது. ஒரு பாக்ஸில் டபுள் சைட் டேப் ஓட்டி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சிடுறேன். அதில் இந்த கிட்டை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நிற்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுங்க. இல்லை ஏற்கனவே எடுத்த பெஸ்ட் ஃபோட்டோஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான ராயல்ட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அதுலேருந்து ஷேர் எல்லாம் எதுவும் வேண்டாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் போதும்.